Hello friends, welcome to Freshly in Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா தேங்காய் பால் சாதமும் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமா தாங்க பார்க்க போறோம். நம்ம யூசுவலா செய்யற தேங்காய் பால் சாதம் மாதிரி இல்லாம இது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தாங்க. சோ இந்த தேங்காய் பால் சாதமும் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுருக்கேன். நான் வந்து 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம டெய்லியும் செய்கிற சாப்பாட்டு அரிசி தான். 1.5 கப் ரைஸ்க்கு நம்ம 3 கப் தண்ணி சேர்த்துப்போம் இல்லையா? அப்போ அந்த 3 கப்புக்கு நான் வந்து 3 கப்பும் தேங்காய் பாலாகவே ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கப் தேங்காய் பாலும் 1 கப் வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து மொதல் தேங்காய் பால் 2வது தேங்காய் பால்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அந்த 3 கப்பையுமே தேங்காய் பாலாகவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம அடுத்தது என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு 2 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு அப்படி முழுசாகவே தேங்காய் பாலில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இதில் சாதத்துக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். என்னடா அப்படியே போடுறோமேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு. ஸோ அடுத்தது நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் பால் சாதம். ஸோ இது ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு லிட் போட்டு ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாக்கு நம்ம அரைக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறமா குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ நான் என்னென்ன ஃபஸ்ட்டு அரைக்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இப்படி உடச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்படி முழுசாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நைஸ் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக கொஞ்சம் கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் வந்து கொரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது குருமாக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு என்னென்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா, பாருங்கள், நான் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கசகசா. நான் ஊற வைக்கல, டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை 3ஐயும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குருமா பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து குக்கரில் இன்றைக்கி குருமா பண்ணிக்கலாம். ஸோ குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் இப்படி சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். பாருங்கள், வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் கலக்க வேணாம், ஜஸ்ட் இதை கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் கோர்ஸாக அடித்து வச்சுருந்தோம் இல்லையா? அந்த பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்துட்டு இப்போ இது 2ஐயும் சேர்ந்து கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த சின்ன வெங்காயம் கோர்ஸாக அரைச்சதையும் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதுவும் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகட்டும்.
இப்போ இதில் நான் ஒரு 2 தக்காளியை சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் பால் சாதத்துக்கு அப்படியே மைல்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தக்காளி கொஞ்சம் மேஷி ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா மேஷி ஆகிடுச்சு. அந்த மசாலாவோடு சேர்ந்து வந்துடுச்சு. இப்போது இதில் நான் ஒரு 2 உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். எங்கிட்ட பாயில் பண்ண உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா அப்படியே கட் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 2 உருளைக்கிழங்கை நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் இதில் நம்ம தேங்காய், கசகசா, சோம்பு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குருமாவை திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்குது இல்லையா, நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. உப்பும் செக் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து குக்கரில் வச்சு விசில் விடுறதுனால இது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் நம்ம கசகசா வேறு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு லிட் போட்டு நான் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் வந்து வேக வைக்காத உருளைக்கிழங்கு அப்படின்னா நீங்கள் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணிக்கு உருளைக்கிழங்கும். நான் இப்போ வந்து ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ சாதம் 2 விசில் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் லிட்டை. பாருங்கள், நல்லா வாசமாக இருக்குது. சாதம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் பால் சாதத்தை. இப்போது தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குருமாவை பார்த்துடலாம். இது பாருங்கள், குருமாக்கும் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் லிட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், குருமா சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, தண்ணியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கெட்டியாக வரும்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குன்ட்டுன்னு. இப்போ பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காய் பால் சாதமும் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தேங்காய் பால் சாதம் கண்டிப்பாக நீங்கள் யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இந்த தேங்காய் பால் சாதத்தில். அதே மாதிரி தான் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. இதை விட பெஸ்ட் காம்பினேஷன் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட நம்ம சேனலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.